எதிரிகள் பகை சக்திகள்னா யாரு? ஆரியமும் திராவிடமும். சீமான் சங்கிகளுக்கு விலை போயிட்டார், பாரதிய ஜனதா கூட மறைமுக கூட்டு இருக்கு அப்படின்றது ஆதாரம். வெளிப்படையா அவர் சங்கினா நண்பன், சங்கினா தோழன் பேசின விஷயம். ரஜினி வந்து திமுக மேடைகளை பேச வச்சாரு ஸ்டாலின், கருணாநிதி பேச வச்சாரு, கருணாநிதி சங்கியா? சங்கி அப்படின்னு சொல்லும் பொழுது செருப்புக்கு தூக்கி கையில எடுத்து காட்டின அண்ணன் சீமான் இன்னைக்கு சங்கினா சக தோழன் அர்த்தம்னு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கும் போதும், ஹெச் ராஜா பத்தி பேசும்போது ஹெச் ராஜா ஒரு அறிவாளின்னு பேசுறாரு. ஹெச் ராஜா எப்போதும் ரெண்டு பேருமே எதிர் முனையில இருந்தவங்க. இன்னைக்கு ஹெச் ராஜா சீமானுக்கு ஆதரவா பேசுறாங்க. உழைப்பாளி, அரசியல்ல கடினமான உழைப்பாளி கருணாநிதி நான் சொல்றேன். ஆனா அதே அழினா கருணாநிதி இனத்தின் துரோகின்னு சொல்றேன். இதுல எதை நீங்க ஏத்துக்கிறீங்க? பெரியார் மேல ஏன் கோபம்? ஏன்னா அவர் தான் இந்த இனத்துக்கு நடந்திருக்க அத்தனை துரோகத்தின் தொடக்க புள்ளி பெரியாருங்க. நான் இப்படி கேட்கறதுன்னா பெரியார் 70களில் மறைஞ்சிட்டாங்க, இன்னைக்கு ஏன் மறுபடியும் பெரியார் எடுத்து அதை பேச முடியாது? ஏன்னா அதை வச்சுதானே நீங்க வந்து இருமொழி கொள்கையை கொண்டு வந்து ஆங்கிலத்தின் மூலமாக எங்களுடைய மொழி மீட்சிய, இன மீட்சிய, இன உணர்வை வீழ்த்தி திமுக மேல அதிகமான கோபத்தில் இருக்கும், திராவிட இயக்கங்கள் மேல அதிகமான கோபத்தில் இருக்கும்னா இடைச்சொல்லா வந்து எங்க இனத்தை காயப்படுத்தி அழிச்சு எங்களுக்கு துரோகம் செஞ்சு எங்க முதுகுல குத்துறது. எங்க ஆரியம் எனக்கு நேர் எதிரிங்க, நான் எதிர்க்க தயாரா இருக்கேன். எனக்கு திராவிடம் துரோகிங்க, என் முதுகுல குத்துறது. பெரியார் வேண்டாம் இந்த மண்ணுக்குன்னு சொல்றதுக்கு ஒரே ஒரு கருத்து சொல்லி எதை சொல்லுங்க, ஏன் வேண்டாம் நீங்க கடுமையா எதிர்க்கிறதுக்கு காரணம் என்ன? இவரா ஒரு பிற்போக்கான நபருங்க. விஜய் வந்ததுல நாம் தமிழ் கட்சிக்கு அச்சம் இருக்கா இல்ல பின்னடைவு இருக்கா? கமலஹாசன் வந்தார், நாம் தமிழ் கட்சிக்கு பின்னடைவா, கமலஹாசனுக்கு பின்னடைவா? விஜய்க்கெல்லாம் கொள்கை என்னங்க தெரியும்? இப்ப நான் பேசுற மாதிரி ஐயா விஜய் வந்து இன்னைக்கு பேட்டி கொடுத்து பேசிட்டு வராங்களா? ஏங்க நீங்களே சிரிச்சிருவீங்க சொன்னா. டிஎன் நியூஸ் டுடே நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியில இருந்து பேரரசர் அருளின் நம்மோட இணைஞ்சிருக்காரு. 5 வருடங்களுக்கு முன்பாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி தமிழர் நாட்டு கட்சின்னு ஒரு கட்சியை தொடங்கி இன்னைக்கே அந்த கட்சியை வந்து நாம் தமிழர் கட்சியோட இணைச்சிட்டு இன்னைக்கு வந்து நாம் தமிழ் கட்சியோட பயணிக்க தொடங்கியிருக்காரு. நாம் தமிழ் கட்சியில ஒரு பேசுபொருளா இன்னைக்கு இருக்கு, அவரை தான் நம்ம இன்னைக்கு பேட்டு எடுக்க போறோம். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, மகிழ்ச்சி. நான் நிறைய கேள்விகள் உங்ககிட்ட கேட்க வேண்டியது இருக்கு. அதுல முதல் விஷயம் என்னன்னா, ரேடிசன் ப்ளூ போயிருக்கீங்களா? சொல்லுங்க. ரேடிசன் ப்ளூ வந்து தமிழ்நாட்டில் கொஞ்சம் பெரிய அளவில் கொண்டு போய் சேர்த்ததுக்கு உங்களுக்கும் பெரிய பங்கு இருக்கு. ஒரு காணொலி ஒரு 4 வருடங்களுக்கு முன்பாக ஒரு வலைவலியில நீங்க பேசியிருந்தது, சீமான் அவர்கள் வந்து ரேடிசன் ப்ளூல தங்கறதுக்கு கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி அதை பத்தி பேசியிருந்தீங்க. நிறைய விமர்சனங்கள் வச்சிருந்தீங்க, கட்டுரைகள்லாம் வந்தது. அதுக்கப்புறம் நீங்க கட்சி விட்டு விலகி அதுக்கப்புறம் தமிழ் தேசிய பாதையில பயணிச்சிருந்தீங்க. தமிழர் நாட்டு கட்சின்னு ஒரு கட்சியை தொடங்கி இது பண்ணியிருந்தீங்க. இப்போ இன்னைக்கு அந்த சீமான் அவர்களை சந்திச்சு நாம் தமிழ் கட்சியில நீங்க இணைஞ்சிருக்கீங்க. இந்த மாற்றம் எதனால? அன்னைக்கு வச்ச விமர்சனம் இன்னைக்கு சரியாயிடுச்சா? இல்லை, பிற்பாடு அந்த ரேடிஷன் குழு அந்த விமர்சனத்துக்கு பிறகு நான் அமைப்பில் இருக்கிற மூத்தோர்கிட்ட பேசும்போது அதுக்கான காரணம் என்ன, ஏன்னா அந்த ஒரு பேட்டி டெண்டுகொட்டாய் விக்கிக்கு கொடுத்தேன். அந்த பேட்டிக்கு அப்புறமும் திராவிட இயக்க பெரியார் இயக்க ஊடகங்கள்லாம் நிறையா அந்த பேட்டியை பயன்படுத்தி எப்படியேனும் அதை மறுபடியும் பேசுபொருளாக்கணும் முயற்சி செஞ்சாங்க. நான் அதுக்கப்புறம் அது கொடுத்து பேசலை. ஏன் பேசலங்கிறது ஒரு காரணம் இருக்குது. அதுக்கப்புறம் மூத்தவர்கள்ட்ட பேசும்போது அண்ணனுடைய மருத்துவருடைய ஆலோசனைப்படி அண்ணன் தினமும் உடற்பயிற்சி செஞ்சாகணுங்கிற கட்டாயம் இருக்குது. அதனால தான் அந்த முடிவு அந்த இடத்துல எடுக்கப்பட்டுச்சு, அந்த ஹோட்டலுக்கு போக வேண்டிய தேவை இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அது ஏற்புடைய பதிலாக இருந்ததுனால நான் ஏற்றுக்கொண்டேன். அதனால் அதை கடந்து சென்றுட்டேன். அதை தாண்டி நான் அன்னைக்கு காலகட்டங்களில் எனக்கு இருந்த புரிதல், எனக்கு இருந்த பக்குவம், அன்னைக்கு இருந்த இளமை காலத்து துடிப்பு, அன்னைக்கு வந்து அண்ணன் சொன்ன சில விஷயங்கள் எனக்கு புரிபடலை. அப்புறம் நாங்கள் ஒரு அமைப்பாக கட்டும்போது தான், நம்ம கிராமங்களில் சொல்லுவாங்கல்ல, முட்டை போடுற கோழிக்கு தான் வழி தெரியுது. அதுபோல் நாம் ஒரு அமைப்பு கட்டும் போது தான் நமக்கு எவ்வளோ பெரிய சிக்கல்களும் தடுமாற்றங்கள் வருது, நெருக்கடி வருது, எப்படி அழுத்தம் உருவாகுது. இந்த அழுத்தமெல்லாம் அண்ணன் சீமானுக்கு இருந்திருக்கும், நான் வெளியிலேருந்து உணர்றேன். அப்படி உணரும் போது தான் அப்போ நாம் அந்த காலகட்டத்தில் எடுத்த முடிவுகள்லாம் தவறு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி நினைக்கிற காலகட்டத்தில் தான் இன்னைக்கு ஏறக்குறைய அண்ணன் சீமானை சுற்றியும் அண்ணன் நாம் தமிழர் கட்சியை சுற்றியும் நடந்து கொண்டிருக்க வளைவுகளும் சதிகளும் அதை அண்ணனையும் கட்சியும் வீழ்த்தியும் நினைக்கும் போது நாங்க கட்டண கூடு எங்க கண்ணு முன்னாடி சிதையறதை நாங்க பார்க்க கூடாது இல்ல, அதை நாங்க ஏற்க முடியாது இல்ல. அது எங்க கூடு, எங்க கட்சி, அது தமிழர்களோட சொத்து, அது சிதையறதை நாங்க விரும்பல. அதனால நாங்க மீண்டும் இணைஞ்சு செயல்பட முடிவெடுத்தோம். இணைஞ்சு செயல்பட நீங்க முடிவெடுத்திருக்கீங்க. நீங்க சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர். சேலம் மாவட்டத்தில் நாம் தமிழ் கட்சியிலிருந்து பெரும்பான்மையான மக்கள் வெளியே போறதா ஒரு செய்தி தொடர்ச்சியா ஊடகங்கள்ல பார்க்க முடியுது. அது குறிப்பிட்டு சொல்லணும்னா சேலம் கிருஷ்ணகிரி பகுதியில் அதிக பொறுப்பாளர்கள் வெளியே இருக்கிறத தினந்தோறும் செய்தி வருது. இந்த நேரத்துல சேலத்தை சேர்ந்த நீங்க உள்ள வருது அப்படின்றது குறிப்பிட்டு நான் நேர் பேரை சொல்ல முடியுமே. ஆனால் ஜெகதீச பாண்டியன் தம்ம மாநில இளைஞர் வசதி பொறுப்பாளர் இருந்தாரு. சொல்ல போனா உங்க ஊர் பெத்தநாயக்கம்பாளையம், அவர் வெளியேறாரு, ஊடகத்துல பெரிய செய்தியாகுது. அவர் நிறைய அதுக்கான காரணங்களை சொல்லியிருந்தாரு. அண்ணன் வந்து தடம் மாறிட்டாரு அப்படின்ட்டுலாம். இப்போ அதே பகுதியில இருந்து நீங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி வெளியே போறீங்க, இப்போ உள்ள வரீங்க. அவர் வெளியே போனதுக்கு பிறகு இது ஏதோ ஒரு செய்தியை சொல்ல வருதா? எல்லாரும் இப்ப இணையறதுக்கு வெளியே போறதுக்கு என்ன செய்தி, அது என்ன காரணம்?
நீங்க உள்ள வர்றதுக்கு என்ன காரணம்? இல்லை எனக்கு புரிபட்ட வரைக்கும் நீங்க வெளியே போறாங்கன்னு இந்த திராவிட ஊடகங்களும் இந்த பெரியாரிய இயக்கங்களின் ஊடகங்களும் திட்டமிட்டு பெருசா பரப்புறாங்க. இது ஊதி பெருக்கப்படுற பிம்பம். எப்படி ஈவே ராமசாமி நாயக்கர் ஒரு ஊதி பெருக்கப்பட்ட பிம்பமோ அதுபோல வெளியே போறவங்களையும் காமிக்கிறதும் பிம்பம். ஏன்னா அண்ணன் ஜெகதீசபாண்டியன் வாங்கின ஓட்டு வாக்குகள் ஏறக்குறைய 1,00,000 வாக்குகள், சரியா? அதுபோல சேலம் பாராளுமன்ற தொகுதியில மருத்துவர் வாங்கின வாக்குகள் வந்து ஏறக்குறைய அது ஒரு 80,000 90,000 வாக்குகள். அப்போ இந்த 2,00,000 வாக்குகள் வச்சுப்போம் ஏறக்குறைய. இந்த 2,00,000 வாக்குகள்ல எத்தனை பேர் போனாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? கட்சியில இருக்கிற 10 பேர் போயிட்டா 2,00,000 வாக்காளர்களும் போயிட்டாங்கன்னு அர்த்தமா? அப்படி கிடையாது இல்ல. அதனால சில திட்டமிட்ட திராவிட ஆதரவு ஊடகங்கள் எல்லாம் அதை கொஞ்சம் ஊதி பெருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதை தாண்டி இன்னைக்கு காலகட்டத்துல தமிழ் தேசியத்தின் ஒற்றை முகமா, தமிழ் தேசியத்தின் பெரும் வலிமையான சக்தியா மாறி இருக்கிற நாம் தமிழர் கட்சி இன்னும் 100 காலம் வேரூண்டி வளரணும்னா என்னை போல வெளியில இருக்கிற இன்னும் நிறைய ஆளுமைகள் எல்லாம் உள்ள வந்து நின்னாதான் சரியா இருக்கும் அப்படிங்கிறது. யாரோ ஒருத்தன் பூனைக்கு மடி கட்டட்டுமே அப்படிங்கிற பார்வையில தான் நாமளே அதை தொடங்குவோம். நீங்க ஒன்னு ஆழமா உணரும் தம்பி. அதாவது நான் பரம்பரை திமுக, நான் பரம்பரை அதிமுக அப்படின்னு பரம்பரை இந்த பரம்பரை நோயெல்லாம் எனக்கு இல்லை. எனக்கு தமிழ் தேசியம் என்னோட ரத்தத்துலையும் உணர்வுலையும் கலந்தது. அதை அண்ணன் சீமான்ட்டு தான் கத்துக்கிட்டோம். அண்ணன் சீமானோட பேச்சுல இருந்து தான் நம்ம இந்த அரசியலுக்குள்ள உள்ள வந்தோம். சில காரணங்களால் அண்ணங்கிட்ட சண்டை போட்டு வெளியேறோம். அதே அண்ணங்கிட்ட இன்னைக்கு தம்பிங்கிற உரிமையோட வந்து சேர்றோம். இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த தத்துவத்தை நம்ம பாதுகாத்து நிறுத்தணும். இந்த தத்துவத்துக்காக நிக்கிற இந்த கட்சியை பாதுகாத்து நிறுத்தணும் தான் ஏகப்பட்ட பிளவுகளை உருவாக்கி திராவிட கட்சிகள் வந்து எனக்கு இன்னைக்கு வந்த தகவல் படியும் கூட பார்த்தா காசு கொடுத்து உடைக்கிறது. 3,000 பேரை நாங்கள் திமுகவோடு இணைச்சுங்கிறாங்க. நீங்க எனக்கு புரியவே இல்லை. எல்லா ஊடகங்களும் பெரிய பெரிய மாஸ் மீடியாஸ் எல்லா ஊடகங்களும் நாம் தமிழர் கட்சியா சின்ன கட்சிப்பா, நாம் தமிழர் கட்சியா சின்ன கட்சிப்பா, சின்ன கட்சியில எதுக்கு 3,000, சின்ன கட்சியில இருந்து எதுக்கு 3,000 பேரை பிரிச்சு திமுக சேர்க்குது? அதுவும் ஐயா ஸ்டாலின் தலைமையில, ஒரு நாட்டின் முதலமைச்சர் தலைமையில சின்ன கட்சி. அப்ப அது சின்ன கட்சி இல்ல, அது பெரிய கட்சி இல்ல. அப்போ வளர்ந்துருக்கிறோம். அப்போ இதை நம்ம பாதுகாக்கிறது நம்ம கடமை, வரலாற்று கடமை. நான் இப்ப நேரடியாவே கேள்விக்கு வரேனே. ஒரு பக்கம் விலகுறாங்க, இப்ப நீங்க எல்லாம் இணையறீங்க, அவங்களும் விமர்சனம் வச்சாங்க, விலகி இருந்த நீங்களும் விமர்சனம் வச்சீங்க. அந்த காரணங்கள்லாம் இன்னைக்கு சரியாயிருச்சா? ஏன்னா இன்னைக்கு அந்த சீமான் மேல நிறைய விமர்சனங்கள் வைக்கப்படுது. நிறைய கம்யூனிஸ்ட் கட்சிகளை சேர்ந்தோ, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சமூக ஆர்வலர்கள் நிறைய பேர் நிறைய விமர்சனங்கள் வைக்கிறாங்க. சமீபத்தில் குறிப்பிட்ட சில பிரச்சனை பத்தி டாக் ஆஃப் த டவுன் அவர் இருக்காரு, நிறைய விமர்சனங்கள் இருக்கு. இப்ப இந்த நேரத்துல நீங்க உள்ள சேரும்போது இது எதற்காக அந்த பிரச்சனைகளா சரியாயிருச்சா? இங்க பாருங்க, ஒரு அமைப்பு கட்டப்படும் போது அந்த அமைப்புக்குள்ளார அமைப்பு முரண்னு ஒண்ணு இருக்கு. அந்த அமைப்பு முரண்ல நட்பு முரண்னு ஒண்ணு இருக்கு, சரிங்களா? அமைப்பு குறித்த, அமைப்பின் இயங்கியல் குறித்த உருவாகிற முரண்கள் எல்லாம் எப்பொழுதும் களையக்கூடிய முரண்கள் தான். அது இயங்கியலோட இயல்பு. ஆனா அதுக்கு நேர் எதிராக பகை முரண்னு ஒண்ணு இருக்கு. இன்னைக்கு அண்ணன் சீமான் குறித்து உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த கருத்துருவாக்கங்கள்லாம், இது வந்து இந்த கருத்துருவாக்கங்கிறது நெரேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம், சரியா? ஒரு திட்டமிட்ட கருத்துருவாக்கம், திட்டமிட்ட ஒரு கருத்துருவாக்க திணிப்பு. அண்ணன் சீமானை ஒரு தனிப்பட்ட முறையில அவருடைய உளவியலை வீழ்த்துவது, அவருடைய கடந்த கால வாழ்க்கைகளை வந்து காய்ந்து போன புண்ணை சொரிஞ்சு விடுற மாதிரி செய்யறது இல்லைங்களா? இதையெல்லாம் செஞ்சு அண்ணன் சீமானை வீழ்த்த முடியாது, ஒருபோதும் வீழ்த்த முடியாது. இந்த வேலையை இந்த எதிரிகள், இந்த பகை சக்திகள் செய்யறாங்க போது, அந்த எதிரிகள் பகை சக்திகள்னா யாரு? ஆரியமும் திராவிடமும், ஆரிய தேசியம், இந்த திராவிட தேசியம்னு பேசிக் கொண்டிருக்கிற இந்த கட்சிகள், இந்த ஆரிய தேசியம் நீங்க சொன்னீங்கன்னா பாரதிய ஜனதா, தமிழிசை, அண்ணாமலை இவருக்கு சப்போர்ட்டா பேசுற ஒரு சூழல் வருது. வெளிப்படையா இந்த கேள்வி என்னன்னா, சீமான் சங்கிகளுக்கு விலை போயிட்டார், பாரதிய ஜனதா கூட மறைமுக கூட்டு இருக்கு அப்படின்னு இருக்கு. ஆதாரம் இந்த மறைமுக கூட்டு, நாங்கள் யோசிக்கிறோம், நாங்கள் திங்க் பண்ணுகிறோம், இதெல்லாம் வெளிப்படையா அவர் சங்கினா நண்பன், சங்கினா தோழன் பேசின விஷயம். அந்த வார்த்தையோட அர்த்தத்தை அவர் சொன்னார். ரஜினியை பார்த்திருக்காரு, சரி, ரஜினியே அன்பில் மகேஷ் பார்த்திருக்காரு. அப்புறம் அவர் அன்பில் மகேஷ் சங்கியா? அன்பில் மகேஷ் சங்கியா? ரஜினி வந்து திமுக மேடைகளை பேச வச்சாரு ஸ்டாலின், கருணாநிதி பேச வச்சாரு, கருணாநிதி சங்கியா? அப்ப உங்க தேவைங்கிறது நீங்க சந்திக்க சினிமா துறை சார்ந்தவர், ஒரு மூத்த அந்த துறை சார்ந்த ஒரு பெரிய நட்சத்திரம், அவரை போய் சந்திக்கிறாரு, ஒரு நட்பு சந்திக்கிறாரு. கேள்வி வெளிப்படை எங்க வருதுன்னா, எங்க அந்த பேச்சு எழுதுன்னா,
சங்கி அப்படின்னு சொல்லும் பொழுது செருப்புக்கு தூக்கி கையில எடுத்து காட்டின அண்ணன் சீமான், இன்னைக்கு சங்கினா சக தோழன் அர்த்தம்னு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கும் போதும், பெரியாரை எதிர்க்கும் போதும் தான் வருது. இவ்வளவு நேரம் பெரிய நேரம் அவர் எதிர்க்கல. ஒரு கேள்விக்கு வெவ்வேறு விதங்கள பதில் சொல்லி கொண்டு போகும்போது இது ஊடகத்தோட இயல்பு. அதுல ஒரு பகுதியை மட்டும் துண்டாக வெட்டி அந்த துண்டுகளை சேர்ப்பது. இந்த துண்டுகளை சேர்ப்பதனால கோர்ப்பதன் மூலமாக சீமான் மீது நீங்க வந்து குற்றம் சுமத்திட முடியாது. அது வந்து ஒரு செய்தி ஒரு விஷயத்த மட்டும் இல்லை. ஏன்னா ஹெச் ராஜா பத்தி பேசும்போது ஹெச் ராஜா ஒரு அறிவாளின்னு பேசுறாரு. ஹெச் ராஜா எப்போதும் ரெண்டு பேருமே எதிர் முனையில இருந்தவங்க. இன்னைக்கு ஹெச் ராஜா சீமானுக்கு ஆதரவா பேசுறாரு. நான் சொன்னேன், இந்த ஒப்பீடு தான். அதாவது தமிழர் நிலத்தில் இருக்கிற ஒரு நபரை பேசும்போது தமிழர் நிலத்திற்கு அல்லாத வெளியிலிருந்து ஒருத்தர் ஒப்பிடும் போது அந்த ஒப்பீட்டுக்காக சொல்வது. நீங்க அண்ணனோட இயல்பு என்ன தெரியுங்களா? ஒப்பீட்டுக்கு பேசும்போது இயல்பாகவே உண்மையை பேசுவார், இயல்பாக மனசுல பட்டது பேசுவார். நான் மனசுல பட்டது ஒண்ணு சொல்றேன், கருணாநிதி கடினமான உழைப்பாளி. அப்ப நான் திமுக காரணா? ஒரு வார்த்தை சொல்றேன், ஒப்பீடுக்கு உழைப்பாளி, அரசியல்ல கடினமான உழைப்பாளி கருணாநிதி நான் சொல்றேன். ஆனா அதே அழினா கருணாநிதி இனத்தின் துரோகின்னு சொல்றேன். இதுல எதை நீங்க ஏத்துக்கிறீங்க? அண்ணன் சீமான் இல்ல, அதுதான் பிஜேபியும் இந்துத்துவ இயக்கங்களையும் கடுமையாக எதிர்க்கிறார். அண்ணன் சீமான் மேல வைக்கிற விமர்சனமே இதுதான். தெளிவு இல்லாம ஒரு குழப்ப நிலையில இருக்காரு, மாறி மாறி பேசுறாரு அப்படின்றத வைக்கிற விமர்சனம். அப்படி இல்ல, இப்ப நான் அதை சொன்னதுதான் சரியா. ஒவ்வொரு கேள்வி குறித்த பதில் நீங்க எதிர்கேள்வி கேட்கறீங்க, கேட்ட கேள்விக்கான பதிலா வருது. நீங்க கேட்ட கேள்வி, நீங்க ஒரு கேள்வி கேட்கறீங்க இப்ப என்கிட்ட, திருப்பி அதே உங்களுக்கு உதாரணமா சொல்றேன். அரசியல்ல மிகச்சிறந்த கடின உழைப்பாளியா யாரை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா, இன்னைக்கு நான் வளர்ந்து வர காலத்துல நான் சீமான சொல்லுவேன். சரிங்களா? நான் எங்க அண்ணன் தான் எனக்கு முன்னெத்தி எதிரு, அவர் தான் கடுமையா உழைக்கிறார். சரியா? ஒருவேளை எங்க அண்ணன் சீமான பார்க்காத காலத்துல எனக்கு 18 வயசுல நீங்க வந்து கேட்டீங்கன்னா, நான் திமுக குடும்பத்துல இருந்து வந்தவன். சரிங்களா? எங்க குடும்பம் திமுக குடும்பம், பாரம்பரிய குடும்பம். 18 வயசுல இந்த நாம் வச்சுக்கல நான் வராத போது நீங்க வந்து அரசியல்ல கடின உழைப்பாளி யாருக்கு கேள்வி கேட்டீங்கன்னா நான் கருணாநிதி சொல்லுவேன். ஆனா இன்னைக்கு கருணாநிதி துரோகின்னு சொல்லுவேன். அப்ப கேள்விக்கான பதில் தான் அண்ணன் சீமான் சொன்னாரே தவிர அதை நீங்க ஒட்டி துண்டாக்கி அதை ஒரு பேசுபொருளாக்கி அதன் மூலமா எப்படி ஒரு தத்துவத்தை வீழ்த்திட முடியும்? சரி, சீமான் என்னும் ஆளுமை இந்த புத்தகம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். எழுதுனது நீங்க தான். எழுதுனதுக்கு பிறகு கட்சி விட்டு விமர்சனம், வெளியே போறீங்க, இது பண்றீங்க. நான் மறுபடியும் அதே கேள்விதான். இன்னைக்கு உள்ள வரீங்க, இந்த சிக்கல்ல ஒரு பக்கம் இருக்கு. இப்ப நீங்க பேட்டியில குறிப்பிட்டதுனால நான் சொல்றேன், திராவிட ஆதரவாளர்கள் தான் அண்ணன் சீமான் அவர்களை வந்து திரும்ப திரும்ப இந்த மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. யாரும் பெருசா கட்சி விட்டு போகலன்றத நீங்க வைக்கிற பதில். இப்ப அப்படி திராவிடம் இருக்குன்னா பெரியார அண்ணன் சீமான் கடுமையா எதிர்க்கிறாரு, இப்ப பேசுற வெளிப்படையா பேசுறாரு, இது பண்றாரு. இதை ஒட்டி இப்ப நீங்க வரீங்க, இது எதை காட்டுது? இது எதை காட்டும்னா, அதிகமாக நான் வந்து இந்த திராவிட தத்துவம், திராவிடங்கிற பேர்ல இந்த இனத்துக்கு செய்யப்பட்ட துரோகம் குறித்து நிறைய நான் வாசிச்சிருக்கேன். அதன் அடிப்படையில மிக நீண்ட காலமாக தமிழ் தேசிய மூத்தோர்கள், பேரறிஞர் குணா ஐயா உள்பட திராவிடத்தால் வீழ்ந்தோம்னு ஐயா புத்தகம் எழுதினாரு, தமிழின மீட்சின்னு புத்தகம் எழுதினாரு. பெரியார் மேல ஏன் கோபம்? ஏன்னா அவர் தான் இந்த இனத்துக்கு நடந்திருக்க அத்தனை துரோகத்தின் தொடக்க புள்ளி பெரியாருங்க. பெரியார் என்ன செஞ்சாரு? அவர் தமிழுக்காக தொண்டாற்றி இருக்காரு. எங்க தமிழை வந்து காட்டுமிராட்டி மொழி சனின்னு சொல்றது எவ்வளவு பெரிய குற்றங்க. ஒரு ஒரு தமிழை நீசபாசன் சொல்ற ஆரிய பார்வையும், தமிழை வந்து காட்டுமிராட்டின்னு சொல்ற திராவிட பார்வையும், சொந்த தாய்மொழியை இந்த உலகத்திலேயே ஒரு தலைவன், இந்த உலகத்துல இதுவரைக்கும் பிறந்த தலைவர்கள், வரலாற்றில் தலைவர்கள் பதிவு செய்யப்பட்ட எவன் ஒருவனும் தன் தாய்மொழியை கொச்சைப்படுத்துதில்லை, அல்லது எந்த இனத்துக்கு தலைவனா இருந்தாலும் அந்த இனத்தோட தாய்மொழியை கொச்சைப்படுத்துனது இல்லைங்கள. இது 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 எவ்வளவு பெரிய மோசடி. இல்ல, நான் இப்படி கேக்குறதுன்னா, பெரியார் 70களில் மறைஞ்சிட்டாரு. இன்னைக்கு ஏன் மறுபடியும் பெரியார் எடுத்து அதை பேச வேண்டிய? ஏன்னா அதை வச்சுதானே நீங்க வந்து இருமொழி கொள்கையை கொண்டு வந்து ஆங்கிலத்தின் மூலமாக எங்களுடைய மொழி மீட்சிய, இன மீட்சிய, இன உணர்வை வீழ்த்தி திராவிட உணர்வு இல்லாத திராவிட உணர்வை கொண்டு வந்து இங்க வச்சு எங்களை வீழ்த்தினது நீங்க தானே. தமிழர் இன உணர்வு இங்க உருவாயிருக்கணுமா, திராவிட இன உணர்வு உருவாயிருக்கணுமா? கடுமையா இப்ப நீங்க திராவிட இனரோடு தமிழ் கேக்குறீங்க. மும்மொழி கொள்கையில ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான் பயங்கரமா குரல் கொடுக்கிறாருன்றத எல்லாரும் பாக்குறாங்க. ஊடகங்கள் அவங்க கிட்ட இருக்கு. இந்திய ஊடகங்கள் எல்லாம் பிஜேபி கட்டுப்பாட்டுல இருக்கு. தமிழ்நாட்டு ஊடகங்கள் எல்லாம் ஸ்டாலினோட கட்டுப்பாட்டுல இருக்கு. இதுல என்ன இருக்கு? அவங்க கொடுக்குற ஊக்கத்தொகைகள் ஏங்க எல்லா ஊடகங்களுக்கும் ஊக்கத்தொகை கொடுத்துட்டு இருக்காங்க பத்திரிகையாளருக்கு. அப்ப அவங்க யாருக்கு பேசுவாங்க? அப்ப இங்க நடந்து கொண்டு இருப்பதெல்லாம் இந்த ஊடகங்கள் எல்லாம் உண்மையை பேசுதுன்னு நினைச்சிடாதீங்க. ஊடகங்கள் சொல்றதெல்லாம் உண்மை இல்லை. இன்னைக்கும் சமூக வலைதளங்களிலும் இது எல்லாம் பேசும்போது எதிர்க்க வேண்டியது மத்திய அரசியா இல்ல மாநில அரசு? நீங்க அவங்களுடைய தாக்கம் மத்திய அரசு நோக்கி கம்மியா இருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும்னா திமுக மேல உங்களுடைய தாக்கம் அதிகமா இருக்கு. பெரியார் அப்படின்னு ஆமா, திமுக மேல நீங்க திமுக மேல அதிகமான கோபத்துல இருக்கிறோம், திராவிட இயக்கங்கள் மேல அதிகமான கோபத்துல இருக்கோம்னா இடைச்சொல்லா வந்து எங்க இனத்தை காயப்படுத்தி அழிச்சு எங்களுக்கு துரோகம் செஞ்சு எங்க முதுகுல குத்துறது. எங்க ஆரியம் எனக்கு நேர் எதிரிங்க, நான் எதிர்க்க தயாரா இருக்கேன். எனக்கு திராவிடம் துரோகிங்க, என் முதுகுல குத்துறாங்க. அப்ப எனக்கு துரோகம் நீங்க சொல்றீங்க. எங்க தமிழ் சரி, இப்போ மும்மொழி கொள்கை எடுத்துப்போம் சரியா. தமிழர் இந்த நிலத்தில் எந்த மொழி கொள்கை வந்திருக்கணும்? ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். ஜெர்மனில ஆராய்ச்சி படிப்பு வரை, ஆரம்ப கல்வியிலிருந்து ஆராய்ச்சி படிப்பு வரை
ஜெர்மன் மொழியில இருக்கு, ஜெர்மன்ல இருக்கு, சரியா? பிரான்ஸ்ல, ஐரோப்பிய நாடுகள்ல, சீனாவுல, ஜப்பான்ல, உலகத்தின் எல்லா நாடுகளிலும், வளர்ந்த வல்லரசு நாடுகள் எல்லாத்துலயும் ஆரம்ப கல்வியிலிருந்து ஆராய்ச்சி படிப்பு வரைக்கும் அவனவன் தாய்மொழியில இருக்கு. நீங்க 70 ஆண்டு காலமும் தமிழருக்காகவும் தமிழுக்காகவும் உழைக்கிறோம்னு சொல்றீங்க. இன்னை வரைக்கும் தமிழருக்காக பாடுபடுது. தமிழ் என்ன தமிழருக்காக பாடுபடுது? தமிழ் மொழி அழிச்சிட்டு தமிழருக்காக பாடுபடுறீங்களா? அப்ப தமிழ் மொழிய பள்ளிக்கூடங்கள்ல, ஆனா அரசு பள்ளிக்கூடங்கள்ல நாங்க தான் தமிழ் வழி வச்சிருக்கோமே. அரசு பள்ளிக்கூடங்கள்ல தமிழ் வழி வச்சிருக்கீங்க. உயர்கல்வி பிஎஸ்சி, எம்எஸ்சி, இளங்கலை, முதுகலை பட்டங்கள், ஆராய்ச்சி பட்டங்கள் எந்த பாடம் எந்த கற்பிக்கப்படுது தமிழ்நாட்டுல? உங்ககிட்ட இருக்க மாநில அதிகாரத்தை விட்டு மாநில நிதியின் கீழ் இயங்குகிற பல்கலைக்கழகங்கள் இருக்குல்ல, இந்த பல்கலைக்கழகங்கள்ல ஆராய்ச்சி படிப்புகள் அனைத்தும், முனைவர் பட்டங்கள் அனைத்தும் தமிழ்ல தான் ஆய்வு கட்டுரை சமர்ப்பிக்கணும்னு ஏன் நீங்க சட்டம் போடல? அப்படி சட்டம் போட்டிருந்தா கீழ இருந்து மேல வரைக்கும் அனைத்தும் தமிழ் மயமா இருக்கும். தமிழ் வளர்ந்திருக்கும், தமிழ் இன உணர்வு வளர்ந்திருக்கும், தமிழர் தேசிய உணர்வு வந்திருக்கும். இத்தனைக்கு ஆரம்ப புள்ளி மொழியில இருக்குங்க. அப்புறம் நீங்க என்ன இருமொழி கொள்கை, மும்மொழி கொள்கைங்கிறீங்க? ஒரு மொழி கொள்கை தான் இருந்திருக்கும். நீங்க ஒரு மொழி கொள்கை தான் இருந்திருக்கும், தாய்மொழி கொள்கை தான் இருந்திருக்கும். இருந்தது என்ன? அதான் துரோகம் சொல்றோம். திராவிடர் முன்னேற்ற கழகமும் திராவிடர் கழகமும் தமிழருக்காக தானே பாடுபடுறாங்க. தமிழருக்காக இங்க இருக்க தமிழ்நாட்டில் இருக்கும் தானே பாடுபடுறாங்க. 2009க்கு முன்னாடி வரைக்கும் அண்ணன் சீமான் அவர்கள் திராவிட இயக்கத்தில் தான், திராவிட இயக்கம் தான் வளர்த்து. யாருக்காக போராடுறாங்கன்னு கேக்குறீங்களா? இப்ப ஜெகத் ரட்சகனோட சொத்து மதிப்பு என்ன? அவர் யாருக்காக போராடினார்? ஏவா வாழ்வோட சொத்து மதிப்பு என்ன? சரியா? அன்பில் மகேஷோட சொத்து மதிப்பு என்ன? எல்லா அமைச்சரோட சொத்து மதிப்பு என்ன? செந்தில் பாலாஜி சொத்து மதிப்பு என்ன? இவங்க எல்லாம் யாருக்காக போராடினாங்க? அவங்க குடும்பத்துக்காக போராடினாங்க. ஐயா கலாநிதி மாரோட சொத்து மதிப்பு என்ன? கொஞ்சம் பேசுங்க எடுத்து. அப்ப நீங்க உழைச்சதெல்லாம் தமிழருக்கு இல்ல, உங்களுக்கு உழைச்சிங்க, உங்க குடும்பத்துக்கு உழைச்சிங்க, 10,000 கோடி கொள்ளையடிச்சீங்க, 10 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சிருக்கீங்க, இந்த நீர் வளத்தை, கனிம வளத்தை, காடு வளத்தை வேட்டையாடி இருக்கீங்க. இதெல்லாம் பாவம் இல்லையா? பெரியார் வேண்டாம் இந்த மண்ணுக்குன்னு சொல்றதுக்கு ஒரே ஒரு கருத்து சொல்லுங்க, எதை சொல்றீங்க? ஏன் வேண்டாம்? நீங்க கடுமையா எதிர்க்கிறது காரணம் என்ன? ஈவரா ஒரு பிற்போக்கான நபருங்க. ஏங்க இப்ப பெண்கள் கற்பப்பையை வச்சு கூடான்னு சொல்றாங்க. எத்தனை திமுக காரங்க குடும்பத்துல பெண்களுக்கு கற்பப்பை அறுத்து வெளியே போட்டீங்க? எல்லா பெண்களும் திமுக குடும்பத்துல இருக்க எல்லா பெண்கள் கற்பப்பை அறுத்து போட்டா நீங்க எப்படி பொறப்பீங்க? இதெல்லாம் ஒரு வாதமாங்க. அறிவியலுக்கு புறமான வாதம். வெறும் அறிவியலுக்கு புறமான எந்த ஆய்வு மனப்பான்மையும் இல்லாத ஒரு மோசமான ஒரு நபரை இன்னமும் கடுமையான வார்த்தையில வச்சிட முடியும். ஏன்னா மரியாதை கொடுத்து கடந்து போறோம். ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. பாலியல் வன்கொடுமை ஒரு பக்கம் நடக்குது, பொருளாதார சிக்கல் இருக்கு, வேலைவாய்ப்பு, விலைவாசி உயர்வு, எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. இன்னைக்கு ஏன் பெரியார் தூக்கி வச்சு பெரியார் பத்தி பேசிட்டு இருக்காங்க? இங்க பாருங்க, திராவிட தத்துவத்தோட மூலவரா இருக்கிற அந்த கோட்பாட்டு உருவாக்கத்துக்கு ஆரம்ப புள்ளி தமிழர் கழகம்னு தொடங்கப்பட வேண்டிய கட்சியை கியாப்ப விஸ்வநாதமும் அண்ணல் தங்கோவும், சரியா, சோமசுந்தர பாரதியாரும் தமிழர் கழகம் பேரு வைக்கிற கோரிக்கை வைத்த போது அந்த கோரிக்கையை நிராகரித்து திராவிட கழகம் பேரு வச்சு திராவிடங்கிற ஒரு மாய கோட்பாட்டை இந்த நிலத்துக்கு கொண்டு வந்து தமிழர் இன உணர்வை மட்டுப்படுத்திய ஈவ ராமசாமி நாயக்கர் வேறறுக்கப்பட வேண்டிய நச்சு. இதை நாங்க இன்னைக்கு சொல்ல 30-40 ஆண்டு காலமா எங்க மூத்தவர்கள் சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்க ஒரு பக்கம் பெரியாரை பத்தி பேசும்பொழுது பெரியார் இயக்கங்கள் அதை எதிர்வினை ஆற்றுறது, ஒரு பக்கம் சிக்கல் அண்ணன் சீமான் அவர்களை பத்தி விமர்சனங்கள் இருக்கு, நிறைய சோரடிகள் ஒட்டப்படுது. இதை எப்படி பாக்குறீங்க? நடந்து கொண்டு இருப்பது திராவிட தமிழர் போர். இந்த போரின் முடிவுல தமிழர் நாங்கள் வெல்வோம். அது நாம் தமிழர் அந்த வெற்றியை உறுதி செய்யும். சரி, இன்னைக்கு ஒரு பக்கம் விஜய் கட்சி ஆரம்பிச்சு வரார். இது மற்றவங்களுக்கு பாதிப்பு இருக்கோ இல்லையோ, ஒரு கிளீன் பாலிடிக்ஸை பேசின அந்த சீமான் அவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய தாக்கத்து இருக்கும். அப்ப ஊடக வெளிச்சம் இருக்கணும், ஊடகம் தன்னை பத்தி இருக்கணும், என்ன பேசினா ஊடகம் தன்னை காட்டும் அப்படின்றதுக்காக பெரியார கையில் எடுத்திருக்காரா? விஜய் வந்ததுல நாம் தமிழர் கட்சிக்கு அச்சம் இருக்கா, இல்ல பின்னடைவு இருக்கா? ஒண்ணுமே இல்லைங்க. கமலஹாசன் வந்தார், நாம் தமிழ் கட்சிக்கு பின்னடைவா, கமலஹாசனுக்கு பின்னடைவா? கமலஹாசனோட கட்சி அமைப்புன்றது வேற, விஜய் 10-15 வருஷமாவே அமைப்பு கட்டி இருக்கு. இருக்கட்டுங்க. எவ்வளவு பெரிய ரசிக கூட்டம் வந்தாலும் தத்துவத்தின் முன்னாடி எந்த வேற ரசிக கூட்டம் நிக்காது. நாம் தமிழரோடு நிக்கிற உறவுகளும், நாம் தமிழர் தம்பிகளும், அண்ணன் சீமானும் ஒரு தத்துவத்தின் பின்னால் நிக்கிறாங்க. தத்துவம் வலிமையானது அடக்கிவிட தமிழர் இனத்தின் மீதான இத்தனை ஒடுக்குமுறைகளுக்கும் இத்தனை சுரண்டலுக்கும் எதிராக தமிழர் உரிமை மீட்பு பயணத்தை தொடங்கி இருக்கிற இந்த கட்சி, இந்த தத்துவம் விஜய்க்கெல்லாம் கொள்கை என்னங்க தெரியும்? இப்ப நான் பேசுற மாதிரி ஐயா விஜய் இன்னைக்கு பேட்டி கொடுத்து பேசிட்டு வராங்களா? ஏங்க நீங்களே சிரிச்சிருவீங்க சொன்னா. சரி, அண்ணன் சீமான் அவர்களை சந்திச்சிருக்கீங்க. அண்ணன் என்ன சொன்னார்? உங்களோட போய் கட்சி வேலை செய்யலான்னு சொன்னார். செய்ய போறோம். வேற தனிப்பட்ட முறையில இருக்க சிக்கல்கள் பத்தியோ எதிர்காலத்தை பத்தியோ ஏதாவது அதையே பேசணும். அதுல சிக்கல்கள் எல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. நான் என்ன சொல்றேன், 730 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழர்கள் தங்களுக்கான ஒரு அமைப்பை கட்டுகிறார்கள். அது நாம் தமிழர் கட்சி. இருக்கிற சிக்கல்கள் எல்லாம் தீர்த்து கொண்டு மெல்ல மெல்ல பெருவெளிச்சமா மாறும். அண்ணன் சீமான் அவருடைய மனநிலை எப்படி இருக்கு? ரொம்ப ரொம்ப நேர்மறையான எண்ணத்துக்கு. அவர் எப்பயுமே நேர்மறையான ஆள். என்னைக்காவது ஒரு நாள் எந்த ஒரு தனிநபராவது
அண்ணன் எதிர்மறை எண்ணத்தோடு இருக்கிறார் இந்த பேசி இந்த நெகட்டிவிட்டி, இந்த ஊடக பிரச்சனை, இந்த இது எதுவுமே அவரை பெருசா பாதிக்கல. எதையுமே பாதிக்கலைங்க. அவருதான் அடிக்கிற பால்லாம் சிக்ஸா போயிட்டு இருக்கு. மகிழ்ச்சி. இப்ப என்ன மாதிரியான மாற்றங்களை நாம் தமிழர்ல எதிர்பார்க்கலாம்? இல்ல, மாற்றங்கள்னா 2026 தேர்தலை நோக்கியான வியூகங்கள், அது குறித்தான பேச்சு தான் இன்னைக்கு அமரோட பேசப்பட்டது. கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே இல்லை, உறுதியாக வாய்ப்பு இல்லை. இறுதி வரை உறுதியாக நிற்கிறோம், வெல்லும் வரை உறுதியாக தனித்து நிற்கிறோம். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஆத்தூர்ல ஒரு பேட்டி கொடுக்கும் போது வந்து சீமான் அவர்களை பற்றி ஒரு கேள்வி வைக்கப்படுது. அது அவருடைய தனிப்பட்ட சிக்கல், அதை பத்தி பேசாதீங்க, கேட்கறதுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு, ஒரு சாஃப்ட் டோன்ல ஒரு உங்களுக்கான குரல் எழுப்பப்படுது. அந்த அன்புமணி அவர்களும் இந்த மாதிரி ஒரு குரல் எழுப்பப்படுது. இப்ப இது எப்படி பாக்குறீங்க? இது கூட்டணிக்கான ஏதாவது அச்சாரமா? அது அப்படி இல்லை, அது தமிழருடைய மாண்பு பண்பு. ஐயா எடப்பாடி பழனிசாமியை நாங்கள் தமிழரா பார்க்கிறோம், சரிங்களா? அது திராவிட இயக்கத்துல இருந்தாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் அவருக்கு ஒரு மாண்பு இருக்கு. திமுகவின் தலைவர்களை போல அவர் இல்லை. உண்மையிலேயே ஒரு பண்பா நடந்து கொண்டார், ஒரு நாகரிகமான பேட்டி. அதை நான் பார்த்தேன். இப்ப அடுத்தது கட்சியில என்ன மாதிரியான மாற்றங்கள் எதிர்பார்க்கலான்ற தாண்டி அருளினின் என்ன மாதிரியான செயல் திட்டங்கள் எடுத்து வச்சிருக்காரு, என்ன நடக்கும்னா அவருடைய செயல் திட்டம் என்ன? ஏறக்குறைய 2015 நான் பிஹெச்டி பட்டப்படிப்பை என்னுடைய பாதியிலே நிறுத்திட்டு இதே போல ஒரு தேர்தல் காலத்துல தான் சேலம் மண்ணுக்குள்ள போனேன். அன்னைக்கு ஒவ்வொரு தொகுதியிலும் 5 பேர் 10 பேர் 20 பேர் செயல்பாட்டாளர்கள் இருந்தாங்க. அன்னைக்கும் தேர்தல் நாங்கள் வந்து அண்ணன் எனக்கு நிறைய வேலைத்திட்டங்கள் கொடுத்தாரு. அந்த வேலைத்திட்டங்களை கையில் எடுத்துக்கொண்டு நிறைய உறவுகளோடு நிறைய தம்பிகளோடு இணைந்து நாங்கள் அதிதீவிரமாக அந்த முதல் தேர்தலை எதிர்கொண்டோம். அன்னைக்கு இருந்த நெருக்கடி கூட இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு எல்லா தொகுதியிலும் வலிமையான தம்பிங்க இருக்கிறாங்க, மிகச்சிறந்த களப்போராளிகள் இருக்காங்க. அதனால அவ்வளவு சிரமம்லாம் இந்த தேர்தலை சந்திக்க இருக்காது. இந்த தேர்தலை மிக எளிதாக சந்திப்போம், மிக வீரியமா சந்திப்போம். ஒரு சமீப காலங்களில் முகநூல்ல உங்களோட ஒரு பதிவு நீங்க எழுதியிருந்தீங்க. அண்ணன் திரு ராஜீவ்காந்தி, திரு கல்யாண சுந்தரம் அவர்கள் திராவிட இயக்கத்துக்கு போனாங்க, அவங்க ஒரு பாதையை உருவாக்கி வச்சுட்டு போயிட்டாங்க. தமிழ் தேசிய கட்சியில இருந்து திராவிட இயக்கம் நோக்கி நகர்ற அந்த அந்த வழியை உருவாக்கி வச்சுட்டு போனாங்க, அதை மாற்றணும், அதை உடைக்கணும் அப்படின்னீங்க. இப்போ அருளினின் அவர்கள் வந்து மறுபடியும் நாம் தமிழ் கட்சி திரும்பி இருக்கீங்க. அப்ப பிரிஞ்சு போனவங்க எல்லாம் மறுபடியும் தாய் கழகத்துக்கு வாங்கன்ற ஒரு அழைப்பு இதுல இருக்கா? நம்ம யாரெல்லாம் வர வாய்ப்பு இருக்கு? உண்மைதான். இப்ப நீங்க ஐயா வைகோ அவர்கள் வந்து தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு ஒரு பொது எதிரி வரான், திராவிட கட்சிகள் திமுக அதிமுக வந்து உங்களோட சண்டைகளை வந்து நீங்க வந்து தேர்தலில் வச்சுக்கீங்க, ஆனா இந்த பொது எதிரி வீழ்த்தணும்னு பேசினார்ல, அது எங்க மனசுல இன்னும் அப்படியே இருக்கு. அது என்ன சண்டை? திராவிடத்துக்கு தமிழ் தேசியத்துக்கு அப்படி என்ன சண்டை? பங்காளி சண்டையா இல்ல என்ன சண்டை? திராவிடம் இல்லாத ஒண்ணை இடைச்சொல்களா சொருகும் போது ஒரு இனம் குழம்பி போகும். தமிழர்கள் நாங்கள் தமிழர்கள்னு உணராம நாங்கள் இந்தியர்கள்னு உணர்ந்தாலும் நாங்கள் திராவிடர்னு உணர்ந்தாலும் தப்பு இல்லையா? இப்போ திராவிட இயக்கங்கள் என்ன சொல்றான், நாங்களெல்லாம் இந்தியர்கள் இல்லை, நாங்கெல்லாம் திராவிடர்கள் சொல்றான். அது சரின்னா நாங்கெல்லாம் இந்தியரும் இல்லை, நாங்கெல்லாம் திராவிடரும் இல்லை, நாங்கெல்லாம் தமிழர்னு சொல்றது சரியா தப்பு இல்லையா? அப்போ நீங்க எல்லாரும் பிரிச்சு பார்க்கும்போது நாம் தமிழருக்கான நட்பு, தமிழ் தேசியத்துக்கான நட்பு சக்திகள் தான் யாரு? நட்பு சக்திகள் தமிழை நேசிக்கிற, தமிழை கொண்டாடுகிற. வைகோ மிகச்சிறந்த பேச்சாளர், தமிழுக்காக பேசியிருக்காரு. ஐயா கருணாநிதி அவர்கள் நீங்க மனசுல இருந்து பேசுறது வேற, நீங்க செய்யறது வேற, செயல் வேற. ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். திமுகவுடைய குளித்தலை தொகுதியும் மணப்பாறை பகுதி சார்ந்த ஒரு ஒன்றிய பொறுப்பாளர் பேசுறாரு. இந்த பகுதி முழுக்க இருக்கிற பொறுப்பாளர்களை தமிழர் அல்லாதாரா திமுக போடுறீங்க. அமைச்சர், மாவட்ட செயலாளர், அதிகாரமிக்க பதவிகள் அனைத்தையும் தமிழர்கள். இப்ப நான் கேட்கிறேன், திமுக எத்தனாயிரம் தமிழர்கள் இருப்பாங்க, ஏன் இத்தனை எம்எல்ஏக்கள் தமிழர் அல்லாதாரா இருக்காங்க? எத்தனாயிரம் கோடிக்கணக்கான தமிழர் திமுக இருக்காங்க, ஏன் இத்தனை ஆயிரக்கணக்கான பொறுப்புகளை, மாவட்ட பொறுப்புகளை நீங்க தமிழர்களாக கொடுக்குறீங்க? இப்ப அடுத்த கேள்வி, இப்படி எல்லாம் பேசுற நாம் தமிழ் கட்சி இது மாதிரி பேசி ஆட்சியை பிடிச்சிரு நம்புறீங்களா? இது எவ்வளவு நீண்ட கால பயணம், மிக நீண்ட பயணத்துக்கு பிறகு ஐயா சீபாதித்தனார் தொடங்கி அது பாதியில நின்று அண்ணன் சீமான் தொடங்கி, இது நீண்ட கால கனவு. அது ஒரே நாள்லயும் நடந்துராது, ஆனா நடக்காமலும் விட்டுறாது. ஒரு நாள் நடந்தே தீரும், வெல்லுவோம். திரு விஜய் அவர்களுடைய போட்டியா இல்ல நட்பு சக்தியா இல்ல கூட்டணி வாய்ப்பு இருக்கா? கொள்கை முரண்பாடு ஏற்பட்டது அப்படின்னு நட்பு சக்தி. அது ஒருவேளை தமிழ் தேசிய தத்துவத்தை தான் பேசி வருவாரோன்னு அண்ணன் ஒரு எதிர்பார்ப்பு அண்ணனுக்கு இருந்தது. ஏன்னா ஒரு நட்பு ரீதியாக, நீண்ட கால துறை சார்ந்த நட்பு ரீதியாக எப்படியாவது ஒரு தமிழ் தேசியத்துக்கு இன்னொரு ஆளுமைகள் கிடைச்சிராதா அப்படிங்கிற ஒரு இயக்கத்தின் பால் அண்ணன் பெருசா நம்பினார். அவர் வழக்கம் போல திராவிடம் பெரியார் என்று ஏற்கனவே அரைச்சமாவே அரைக்கிறார், குண்டு சட்டியில் குதிரை ஓட்டுவார் என்று முடிவு செய்யும் போது அது தமிழ் தேசிய வாக்குகளை சிதைக்கிறதுக்கான ஒரு வேலை திட்டமா கூட இருக்கலாம்னு அச்சா வரும்போது தான் அண்ணன் எதிர்க்க தொடங்கினார். அடுத்தது யாராவது நாம் தமிழ் பெரிய ஆளுமைகள் வெளியே போனாங்க? எல்லாரும் நிறைய பேர் வர திட்டமிட்டு இருக்கிறாங்க. அடுத்தடுத்த அறிவிப்புகள் வரும். சரியா? இது ஒரு வசந்த காலம் தொடங்கும். மகிழ்ச்சி. இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு பேட்டி கொடுத்ததுக்கு நன்றி. உங்களோட நல்ல நோக்கம் நிறைவேற வாழ்த்துக்கள்.
நன்றி.